எல்லாம் சொல்லும்போது என்பி நடிக்கிறாரா அப்படின்னாங்க. அப்புறம் இங்கே வந்த அப்புறம் தான் எல்லாரும் பயங்கர ஃபேன் என்பி கூட. ஸோ வந்து வெரி 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 ஸ்வீட் பர்சன். ஸோ அவரோட அறிமுகம் எனக்கு கிடைச்சதுல ஐ எம் வெரி ஹாப்பி. This video is co-presented by Actuarilators Foundation of Future presents Code Cloud Form. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்பும் வணக்கமும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எமகாதகி இஸ் அ வெரி பர்சனல் ப்ராஜெக்ட் டு ஆல் ஆஃப் அஸ். இன்னொரு ஃபிலிம்னு இல்லாமல் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை director Pepin George Jaiseelan for trusting me and giving me the freedom to enact Prema. It is definitely one very special character. And ஒரு சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் அரவுண்ட் 200+ people including our cast and crew. Everybody just went in one total silence. படம் பார்த்தவங்க you would have seen. So again my sincere thanks to my DP Sujit Sarang, editor Srijit Sarang, and my music director Jason, and my producer Srinivas Rao sir, EP Venkat Rahul, and my co-artists Subhash Ramasamy, Geeta, NP, Narendra Prasad, Rupa, and there are Raju sir, of course. There are few more jewels I could say எங்களோட ஃபிலிமில். மெலடி, பூஜா, இசபெல்லா, பிரதீப், ஜெயசந்த், முருகனண்ணா, விஜயகுமார் ஃப்ரம் தஞ்சாவூர், ஜெயலக்ஷ்மி, லேட் ஜெயலக்ஷ்மி அம்மா, and ராகவ், பொற்கொடி. There are 36 main characters in our film, and for a debut director Pepin to handle such a lot of a big load wasn't an easy thing, and you have done a great job, Pepin. Thank you. Yeah. And again thank you so much. உங்க எல்லாருக்கும் நிறைய பாராட்டுக்கள் வந்துட்டு இருக்கு. and எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஹரி. வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். எமகாதகி ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா நான் பல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4-5-6 படங்கள் நடித்திருந்த பொழுதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுக்கு நான் ரெஜின் ரோஸ்க்கும் பெப்பினுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கதையை ஒரு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய போர்ஷனை சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரீடிங்லாம் பண்ணினோம், ஒரு சின்னதாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப டயலாக் வரக்கூடிய ஒரு போர்ஷன், ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமாக கிளைமேக்ஸில் இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும். ஆனால் அது 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 ஒரு சாவு வீடு. ஸோ அதில் த்ரூ அவுட் இருக்கணும், த்ரூ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் என் மேலே நம்பிக்கையாக எனக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ அது என்னன்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்லாம் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேற பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அது டைரக்டரோட சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பண்ணும்பொழுது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன், டைரக்டர் கொடுத்த இன்புட்ஸும் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறைய பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷ்னலாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அந்த வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாவுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு தஞ்சாவூர்ல ஒரு 40 நாள் இருந்தோம். ராஜு சார் எக்ஸசைஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு. வேற வழியே இல்லை, எங்களுடைய ஹோமா இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்துல. அந்த ஊர்ல அது எங்களுடைய வீடா ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் ஒன்னா தான் தங்கியிருந்தோம். எல்லாரும் பக்கத்துல ஒரே இடம் எடுத்து அங்க ஒரு பெரிய ஹாஸ்டல் அது. ஸோ அங்க தங்கியிருந்தோம். அது ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். ஏன்னா நிறைய பேர் தியேட்டர்ல நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாரும் அறிமுகமா இருந்தாலும் அங்க போய் தான் ஒரு முறை சந்திச்சவங்கள 35-40 நாள் நாங்க ஒன்னா இருந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு நட்பு.
அவ்வளோ பேரோடையும் நாங்கள் அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம். சில சமயம் சின்ன சின்ன குரூப்ஸாக இருந்திருக்கோம், சில சமயம் எல்லாரும் ஒன்றாவும் இருந்திருக்கோம், ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் ஒரு 1 hour லொக்கேஷன் போகிறதுக்கு. இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி பேசுகிற இந்த ஒரு மாத காலத்தில் அது எல்லாமே எங்கள் நினைவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. சில நல்ல நட்புகள் கிடைச்சிது, புதிய புதிய நட்புகள் அங்கே கிடைச்சிது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். நாங்கள் பேசிய கதைகள் இதில் என்னன்னா, அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற வீடுகள், அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் இருப்போம், அங்கே ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிடுவோம். ஒரு வேளை இப்படி இருந்துகிட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்தில் ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு தள்ளி போச்சுன்னா 7 வீடு. அது ஸோ 35 நாளும் நாங்கள் 7 வீட்டில் அங்கே போனால் அந்த மூடு மாறிடணும் எங்களுக்கு. ஸோ எல்லாரும் வேற ஃபேஸ். டக்குன்னு ஒரு 5 வீடு தள்ளிச்சா அந்த மூடுக்குள்ளே போயிட்டு அந்த இதில் போயிட்டு அப்படிதான் உட்காந்துருப்போம். ஸோ அங்கே என்ன, நாங்கள் டயலாக் இல்லைனாலும் ஷார்ட்ல எல்லாரும் ஏதாவது ஒரு ஃப்ரேம்ல இருப்போம். பட் அந்த டெப்த் அப்படின்ற ஒரு இதை உணர்ந்து நாங்கள் இருக்கணும். ஆனால் அதுதான் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டர் த்ரூ அவுட் சும்மா ஒரு சீன்ல இருந்து 4 சீன்ல அவங்க இல்லாம அப்படிலாம் கிடையாது. 35-40 நாள்ல முக்கால்வாசி நாட்கள் அவங்க அந்த கட்டில அவங்க டெட் பாடியா இருந்திருக்காங்க ரூபா. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் எங்களுக்கு வந்து அது சீரியஸா இருந்துச்சு. அவங்க அப்படி நடிக்கிறாங்கும் பொழுது கூட இருக்கிற நாங்க எல்லாரும் அதுக்கான உழைப்போம், அதுக்கான ஒரு இதை அந்த மூடு எமோஷனை கொண்டு வர வேண்டி இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் அண்ட் எல்லா கோஆக்டர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அந்த டேல பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ என்னையும் நம்பி அவங்க எல்லாரும் வந்து எனக்கு அவ்வளோ சச் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ், ஒருத்தர் பேராக சொல்லலை, பட் எல்லாருமே ரொம்ப கிரேட் ஆக்டர்ஸ். நிறைய பேர் இதில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப அது ஒரு இனிமையான அனுபவம். எனக்கு நிறைய பாடங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. ராஜு சார், ஹரிதா, மெலடி, முருகன், இசபெல்லா வந்து ஃப்ரெண்டாக வருவாங்க ரூபாக்கு. ஸோ ரொம்ப நிறைய வந்து டைம்லி ஜோக்ஸ்லாம் ரொம்ப வேற லெவலில் அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோ சிரிச்சு ஐ திங்க் அந்த ஒரு ஷூட்டிங்கில் வந்து ஏதோ ஒரு நாங்கெல்லாம் ரூம்மேட்ஸாக இருந்து எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் நினைவுபடுத்துச்சு. அவ்வளோ சிரிச்சு இது பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் காலையில் ஷூட்டிங்க்கு வந்துட்டோம்னா அது வேற மாதிரியான இடம். ஸோ மற்றபடி அந்த மாதிரியான ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்த இந்த திரைப்படம். அண்ட் பெப்பின் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஃபுல் லென்த்தில் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக நான் நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா, நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தில் போய் நடிச்சேன்ற ஃபீலிங்கே கிடையாது. இது என்னுடைய படம். நானே இருந்து சொந்தமா ஒரு படத்துல அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் லெவல்ல இந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மனசளவுல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே. நாங்க எல்லாரும் அவ்வளவு ஆவலா இந்த படத்தை வரும்னு சொல்லிட்டு ராகுலையும் பெப்பினையும் அவ்வளவு பிடுங்கிருக்கோம். எப்ப ரிலீஸ், எப்ப பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு பாயிண்ட்ல அதுக்கப்புறம் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் அவங்க பண்ண போறேன்னு சொல்லி ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. அதோ இப்ப பண்ண போறோம் ரிலீஸ் அப்படியே சொன்ன உடனே விடல. அதுக்கப்புறம் விட்டு அவங்கள தொணன்னு நச்சரிச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் இதனால வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்க நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வாய்ப்பு. அண்ட் அத ராஜு சார் எல்லாருமே சொன்ன மாதிரி சரியான முறையில கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நீங்க வந்து அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சில விஷயங்களை நீங்க பகிர்ந்துகிட்ட விதம் வந்து அது ரொம்ப அருமையா இருந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்துக்கு அது ரொம்ப தேவை. ஏன்னா பெப்பின் டெபியூ படம் அப்படின்னே சொல்லும்படி இல்லை. ஏன்னா அவர் கதை சொன்ன விதமும் அங்க ஷூட்டிங் நடந்திருக்கும் போது நமக்கு 10 நாள்லயே தெரிஞ்சிடும் அது வந்து அந்த டீம் எவ்வளவு ஒரு ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றாங்கன்ட்டு. அண்ட் சுஜித் சரண், அண்ட் தேங்க்யூ சோ மச். எங்களை எல்லாரையும் ரொம்ப எங்களோட எமோஷன்ஸ் அழகா கன்வே ஆகிற மாதிரி எங்களை எல்லாரையும் படம் பிடிச்சதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாரும் ரொம்ப நிறைய உழைப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் whoever has worked on sound and to all of you including Jason, I'm really thankful because அது ரொம்ப ஒரு soulful music அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க, பல இடங்கள்ல இருந்து பாராட்டுறாங்க. And Rahul, thank you, special thanks. Make more films like this and thank you so much. And ஸோ ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றையும் சொல்லிக்கிறேன் என்னன்னா, அஃப்கோர்ஸ் என்ன ரொம்ப செல்லமா பத்திரிக்கையில் எல்லாரும் கோடம்பாக்கம், கோலிவுட்டின் லேட்டஸ்ட் அம்மா எல்லாமே ரைட். நான் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்டிங். ஸோ என்ன கோலிவுட் அம்மான்னு கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐம் ஹாப்பி. ஆனால் கூடிய சீக்கிரம் அது கொஞ்சம் மறந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக நிற்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூமா. எடிட்டர் ஸ்ரீஜித் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஸ்ரீஜித் சாரங்கி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம்
புதுமுகங்கள் தரும் நம்பிக்கை தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்களுக்கு புது தெம்பை உருவாக்கியுள்ளது. டெல்டா மாவட்ட மண்ணிலிருந்து அறிமுகமாகும் கதையின் நாயகன். யதார்த்த நடிப்பில் எல்லார் மனங்களிலும் நிறைந்த கதை நாயகன் நரேந்திர பிரசாத் அவர்களை பேச அழைக்கிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி மூவி தேங்க்ஸ் மீட்லாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. யமகாதகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது யமகாதகி ரிலீஸ் ஆக முன்னாடி ஒன்று பாவா பிளாக் ஷிப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. யமகாதகியில் அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு நன்றி சொன்னால் டைம் ஆகிடும். அதனால் யமகாதகி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோட கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதகி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபில்ம். அண்ட் இந்த யமகாதகி அண்ட் இந்த டைரக்டர் கண்ணில் நான் படுறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோட டீம் பிளாக் ஷிப். ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூடோட இருப்பேன் என்றைக்குமே. ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக் ஷிப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படித்தேன். வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதிச்ச என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் நடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வந்துருச்சு கேரக்டர் மாதிரியா நேம் ஆல்சோ இட்ஸ் லைக் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எதுக்குன்னா யமகாதகியோட சக்சஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு ரொம்ப நல்லா படத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கு டீம். பட் ஆனா ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கணும்னா எப்படி இருக்கும், அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் when we had the media show you started showering us with lot of positive reviews and சில மீடியா சேனல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ எடுக்கணும், எதுக்குன்னா உங்க ஃபிலிம் ப்ரமோட் ஆகணும்னு like they voluntarily came to us and did a lot of interviews film promote பண்ணதுக்கு. so யமகாதகியோட சக்சஸ் அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. and reviews பார்த்துட்டு எல்லாரும் தியேட்டர்ஸ் போயிட்டு and now the theater response is I was really amazed. by the interval scene காக எல்லாரும் விசில்ஸ் பண்ணிட்டாங்களே. ஒரு சின்ன ஃபிலிமுக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆயிட்டு இருக்கு. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் I haven't thought of it at all. so ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. and first என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இது. ஒரு தமிழ்ல ஒரு புதுசா ஃபிலிமுக்கு இப்படி என்னென்ன ஒரு மெயின் எலிமெண்டா பண்ணி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்க்கு என்ன காஸ்ட் பண்ணிட்டாங்களே, அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் மாதிரி. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் வெங்கட் ராவல் சார் அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார். so because when Pepin sir narrated me the story எனக்கு புரியல சில விஷயத்துல எனக்கு தமிழ் புதுசா அப்போ. so Rahul sir called me and explained me the story. இப்படி நடக்கும் இங்க இது. and if he would have not told me explained me those things at that point of time, it would have been a costly miss for me. ரொம்ப thank you sir அப்போ கால் பண்ணதுக்கு. and first I actually call அவங்க ப்ரொடியூசர் நான் கால் பண்ணுவேன். மேல் வெர்ஷன் ஆஃப் யமகாதகின்னு நான் ஐ யூஸ்வலி கால் ஹிம் யமகாதகன் மாதிரி. ஸோ ரொம்ப எஃபர்ட்ஸ் வச்சு இதில் he took this project forward and he made it to the theaters today. and அவங்களோட ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாஸ் ஜலக்கம் ராவ் காரு, அவங்க அப்பா ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் ஹோப்ஸ் எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார் இது ஃபிலிம்ல என்ன நாட் ஓன்லி மீ, தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபீமேல் கேரக்டர்ஸ். நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஈச் கேரக்டர் ஹாஸ் அ ஸ்டோரி டு பி டோல்ட் டு த ஆடியன்ஸ். ஸோ அப்படி லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி he has written. so thank you for like
making me your Leela sir. It means a lot. And அந்த மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்கறது கொஞ்சம் கூலா இருக்கும், பட் ஆனா ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப வயலண்டா இருக்கும் அவங்க. ஸோ அண்ட் ஆர் டிஓபி சுஜித் சாரங் சார், as sir told, from the beginning, though he used to do பெரிய films பண்ணுவாங்க, பட் ஆனா துருவங்கள் 16 கிட்ட ஸ்டார்ட் ஆயிட்டு இப்போ யமகாத்திக்கு வரைக்கும் small films, அப்போ he usually pick on films which he resonates emotionally. So please sir, அந்த மாதிரியே பண்ணுங்க. Industry needs more of these kind of films, and almost every of his choices has worked out really well in the Tamil cinema, and நிறைய இப்படி வரணும். And இது எல்லா ட்ரையோ, பெப்பின் சார், வெங்கட் ராவல் சார், சுஜித் சார், எல்லா ஒரு ட்ரையோ, they worked really hard and efforts வெச்சி இது எல்லா they took this project forward. And அவங்க and our co-producer Ganapati Reddy garu, and avanga writer Rajendran garu for writing such beautiful lines for me in the film. And our editor Srijit Sarang sir, romba nariya reviews lo they've written that the film is really crisp and romba nalla irukku, short ana romba fast ah irukku. So அப்படி நல்லா பண்ணிட்டாங்களா பெரிய எடிட்டர் அவங்க ஸ்ரீஜித் சாரங் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஜெசின் சார், அவங்க மியூசிக் டைரக்டர், அது அவங்களுக்கு புதுசா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். And again Rahul sir, like he brought it from album song, he heard an album song, and avanga he brought him on board for this film. So and ரொம்ப நல்லா work ஆயிட்டு உயிர் கூட்டலேனா. And in the film actually நிறைய சீன்ஸ்ல சவுண்ட் டிசைனிங் அண்ட் மியூசிக் இதுக்கு இந்த ஃபிலிம்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஆன விஷயங்கள். அவங்க சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் Sachin Sudhakaran sir and Aravind Menon sir and Jason sir, this trio has made such wonders. And whenever there was an important scene, people started whistling for those scenes. And then chinna kolandana amma bayamaitena, like they used to go into the lap of their mothers. So appadina romba nalla music and sound designing பண்ணிட்டாங்களே அவங்களோட ஃபிலிமுக்கு. So thank you for that sir. And அவங்க முக்கியமான ஸ்டண்ட் மாஸ்டர், like so many have been asking me like how did you like woke up like that in the trailer shot அப்படின்னு நிறைய கேக்குறாங்க. ஸோ அவங்க ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார் அப்போ ரொம்ப கேர் எடுத்துட்டு அது எல்லாம் பண்ணிட்டாங்களே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அவங்க காஸ்ட் என்பி நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு தெரியும். பட் ஆனா நான் ஒரு சமயத்துல ஆக்சுவலி நான் ரொம்ப சமயத்துல சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்ட, சார் போஸ்டர்ஸ் நிறைய நான் தான் இருக்கு, என்பி இது பண்ணணும், இது எப்படின்னு. பட் ஆனா அவங்களுக்கு லைக் he always wanted to project him as an actor first. He did like ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணிட்டாங்களே இது ஃபிலிமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் என்பி ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி ஈகோ எதுவுமே இல்லாம பண்ணிட்டேன் இது ஃபிலிமுக்கு. ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. ஐ மீன் I mean like generally I told. And Geetama, ஒரு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல, அமரனுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ரிலேஷன் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும், யமகாத்திக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாக்கு ரிலேஷன் அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் எல்லாம் எவ்ரிபடி வில் கெட் டு நோன்னு. ஸோ I think it worked out in the theaters. And Shiva garu and Satish garu for promoting our film in every way possible, and making it to the for taking the film to the people. And enoda makeup food production anna ellarukku romba nandri. And for the people for going to the theaters and watching the film romba nandri. And please if you didn't watch it yet, please go to the theaters. This is a film that has to be seen with your family. And ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு ஃபிலிம்ல. அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு எல்லாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் வச்சு பண்ணுவாங்க. பட் ஆனா ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாரும் தியேட்டர்ஸ் போய் கண்டிப்பா பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாரும் அன்புக்கு ரொம்ப நன்றி.